வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, சின்ன ஒரு என்னது இது கடை திறப்பு விழா, கடை ஓப்பனிங் வந்து போக போகிறோம். யார் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள். கடை ஓப்பன் நம்ம தான் கடை ஓப்பன் பண்ணுறோம். அவங்க ஓப்பன் பண்ணிடுறாங்க, வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க, அதனால போகிறோம். நம்மளாம் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஓகேங்களா, இதுதான் என்னோட காஸ்டியூம், என்னோட சாரி. இப்போ நான் கொஞ்ச நாள் டிஷர்ட் போட்டுட்டு இருக்கேன், எப்படி இருக்குன்னு மட்டும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆமாம், டிஷர்ட்க்கு மாறிட்டேன். ஷர்ட்டை விட்டுட்டு டிஷர்ட் மாறிட்டார் சார். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வினி ஃபேன்சி ஸ்டோர் இந்த கடை தான் இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி சாமி கும்பிட்டாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக வந்துருக்குறோம். நம்ம வந்து எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். ஏன்னு கேட்டிங்களா, பாப்பாவில் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் நம்ம வரணும். ஃபேன்சி கடை அது வீடியோவில் ஃபுல்லாக சொல்லுவோம். கண்டிப்பாக சொல்லுவோம். ஃபேன்சி கடை எங்கே இருக்குது என்னங்கிறத ஃபுல்லாக சொல்லுவோம். எல்லாமே நியூவாக இப்போ தான் எடுத்து வச்சுருக்குறாங்க. கரெக்ட். லைட் ஆன் பண்ணி விடுங்கக்கா. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கடை ஓப்பனிங் அங்கே தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா, நம்ம பொங்கலூர் சைடு தான் இருக்குது, பொங்கலூரில் தான் இருக்குது. கடை பேர் எங்கே அமைஞ்சிருக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கடையில் என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா, ஃபேன்சி ஸ்டோர் தான். வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். இந்த பக்கம் வாங்க இந்த சைடு பார்த்தோம்னா ஸ்டேஷனரி ஐட்டம்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. இந்த சைடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி ஐட்டம் நிறையாவே இருக்குது. குழந்தைங்களுக்கு தேவையானது, பேனா, நீங்கள் நோட்டு நிறைய இருக்குது. ஓகேங்களா, அப்படி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்கப் கிட்ஸு ஃப்ரீயாவோட ஐட்டம், மினி மேக்கப் செட்ஸ். அப்படியே இன்சைடு வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி கம்மல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. டிசைனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டிசைன்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த டிசைன்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடுவாங்க. கொஞ்சம் சத்தமாக பேசுவாங்க. இங்கே இருக்க மொட்டு கம்மல், மேக்ஸிமம் இந்த மொட்டு கம்மல்லாம் வந்து கிடைக்காது. ரொம்ப ரேர் ஆகிடுச்சு இப்போல்லாம் மொட்டு கம்மல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம கவரிங் செட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு தெளிவாக கேட்குதா அப்படின்னு ஃபுல்லாக கவரிங் செட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அவைலபிளாக இருக்குது. செயின், கொடி ஐட்டம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரம், கொடியெல்லாம் பார்த்தா 400 தான். 400 300 இருக்க மாட்டிருக்குது ரேட்டு. இல்லை, கொடிய ரேட் எல்லாமே கம்மி தான். கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கா. கோல்டு ஃபினிஷிங் தான், சூப்பராக இருக்குது. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா லாங்காக இருக்குது. ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வளையல், கேரண்டி வளையல். சிறியவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே இருக்குதுல்ல. இப்போ போயிட்டு இருக்கிற இந்த ட்ரெண்டிங்கான இந்த ஸ்டோன் வச்ச வளையல், இந்த குழந்தைகளுக்கு போடுற ஸ்டோன் வச்ச வளையல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி வளையல். அப்புறம் நம்ம போடுற மாதிரி இந்த ஃபேன்சி கம்மல், அப்புறம் கிஃப்ட் ஐட்டம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. கிஃப்ட் ஐட்டம்னா ஃபுல்லாக வச்சுருக்காங்க. நல்லா அழகழகாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக. நம்ம சாமி இந்த மாதிரி எல்லாம் வேணும் அப்படின்னாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து சாமி விரும்பாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க, அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் கிஃப்ட் ஐட்டம் இருக்குது. கம்மல் பாருங்கள், எல்லா மாடல் நிறைய கம்மல், நிறைய ஐட்டம் இருக்குது. கம்மல் ஐட்டம்ஸு. அப்புறம் கீழே அந்த பாக்ஸ் ஐட்டம்லாம் என்னது, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டு. ஒவ்வொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய செட்டு வந்து விரும்புவாங்க. ரேட்லாம் கம்மியாக தான் போட்டிருக்காங்க. ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் இந்த கைக்கு போடுவோம் இல்லைங்களா, ப்ரைஸ்லெட்டு குழந்தைங்க யூஸ் பண்ணுறது, பெரியவங்க யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இதெல்லாம். நல்ல வேலை எங்கள் பாப்பா கூட்டிகிட்டு
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே வந்து அழகாக இருக்கும். குழந்தைங்க கைக்கெல்லாம் போட்டோம் அப்படின்னா. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இந்த மாதிரி தானே போடுறாங்க. இதெல்லாம் குழந்தைங்க நம்மளே அப்படி தான் போடுறாங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40-30 சம்திங் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது இதெல்லாம். அது மட்டும் இல்லாமல் கிளிப் ஐட்டங்கள், கிளிப்பெல்லாம் நிறையாவே இருக்குது. ஸ்டோன் கிளிப்பு, ஆர்டினரி கிளிப்பு, ஸ்டோன் கிளிப் மெயின் ஆர்டினரி, அப்புறம் ஸ்டோனு, அப்புறம் நம்ம குட்டீஸ் எல்லாம் போடுற மாதிரி செயின்ஸு, ஃபேன்சி செயின் ஐட்டம், லேட்டஸ்ட் மாடல் இதெல்லாம். லேட்டஸ்ட் அந்த லோட்டஸ் மாடல், அது லேட்டஸ்ட்டில் லோட்டஸ் மாடல். ஆமாம், லேட்டஸ்ட்டில் லோட்டஸ் மாடல். அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது ஒரு ட்ரெண்டிங்கில் போனது இதெல்லாம். இப்போ வந்து இந்த செயின் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. என்ன செயின் இது? கம்மல் வித் செயினா? கம்மல் வித் செயின். ஆனால் வந்து இப்போ வீடியோ போடுறவங்களாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி செயின் வந்து கரெக்டாக இப்படி நெக்கு கிட்ட வர மாதிரி போட்டு நம்ம வீடியோ இந்த மாதிரி எல்லாம் எடுக்கும்போது நல்லா இருக்கும். காலேஜ் கேர்ள்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு வந்து மேக்ஸிமம் பிடிக்கும், நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கம்மல் குட்டியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆகாது. கிஃப்ட் ஐட்டம் நிறையாவே இருக்குங்க. பாக்ஸில் எல்லாமே வச்சுக்குவாங்க. பெரிய பெரிய கிஃப்டாக இருந்தாலும் சின்ன கிஃப்ட் எல்லாமே நல்லா இருக்குது. அப்புறம் பேண்டு, குழந்தைகளுக்கு ஒரு தலை பேண்டு, நம்ம ஃபேன்ஸ் கடையில் என்னென்ன இருக்கணுமோ எல்லா ஐட்டமும் எல்லா ஐட்டமும். குழந்தைகளுக்கு போடுற விலையில், நம்ம பெரியவங்க போடுற விலையில் கம்மல் எல்லாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினானதை விட்ட பிரியா என்னது இங்கே பாரு. ஆமாம், நம்ம ஃபேவரெட்டு ஜிம்கி. எடாத ஜிம்கி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது அக்கா கடையில். பிரியாவோட ஃபேவரெட்டு பார்த்துட்டு மாட்டுது இந்த இடத்துல. கொஞ்சம் இடிக்குது இடிக்குது. ட்ரே பெருசாக இருக்கோ? ட்ரே பெருசு. இங்கே பார்த்தீங்களா ஹார்ட் ஜிமிக்கி, அப்புறமா லோட்டஸ் ஜிமிக்கி. உங்களுக்கு எந்த விதமான ஜிமிக்கி வேணுமோ வந்து வாங்கிக்கலாம். ஜிமிக்கி கலெக்ஷன். யார் யாருக்கெல்லாம் ஜிமிக்கி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம. முதல்ல உனக்கு பிடிக்கும் அது சொல்லு. எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது வேற விஷயம். எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னால் தான் அதிசயம். ஜிமிக்கி நல்லா இருக்கா? ஓகே, ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் ஓகேங்களா. வேறு மெயின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெஹந்தி ஸ்டிக்கர் வந்து இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. மேக்ஸிமம் எல்லாமே இருக்கும். ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் என்னெல்லாம் இருக்குமோ எல்லா ரிப்பன்லேருந்து டெடி பேரு எல்லாமே, டெடி பேரு, மை சம்திங் எல்லாமே. அதோட பர்ஸு, எத்தனை பர்ஸ் இருந்தாலும் பத்தாது. ஆனால் பணமே வைக்கலனாலும் பர்ஸு, நெயில் பாலிஷ், டெடி, அது கிஃப்ட் ஐட்டம். அது கிஃப்ட் ஐட்டம். சீப்பு, சோப்பு, சீப்பு. அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா டாய்ஸ் ஃபுல்லாக, குழந்தை விளையாடுற டாய்ஸ் ஃபுல்லாக வந்து கீழே ரோ வரைக்கும் வளையல்லேருந்து டாய்ஸு. அப்புறம் நம்ம சின்ன சின்ன கப்பு, மக்கு, டஸ்ட்பின்னு இந்த மாதிரி இந்த டாய்ஸ் ஐட்டம், பாக்ஸு, அதாவது ஸ்டேஷ்னரி பொருள், வாட்டர் பாட்டிலு எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஷாம்பு வச்சுருக்காங்க. 10 ரூபா பான்ஸில் அப்போ நீங்கள் நினைக்கிற கண்ணாடி விலை இல்லையா? கண்ணாடி விலையிலும் இருக்குதா? இங்கே இருக்குது. அந்த பக்கம் வா. கண்ணாடி வலையில் தான் நிறையா இருக்குங்களாம்மா. வாங்க பார்க்கலாம். பார்த்து வா. இந்தா இங்கே இருக்கார் ஃபுல்லாக கண்ணாடி வலையில் தான். இங்கே ஒரு செட்டு வலையில் வச்சுருக்காங்க. கண்ணாடி வலையில் கண்ணாடி இங்கே இருங்க. இப்போ இது நல்லா இருக்கு ட்ரெண்டிங்கான இந்த வலையில், ட்ரெண்டிங்கில் போகிற விலையிலும் அவைலபிளாக இருக்குது அங்கே கடையில். கம்பல்சரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. த்ரெட் செம்மையாக இருக்குது. த்ரெட்டா? இல்லை த்ரெட்டில் வெல்வெட்டு. இதுவும் வெல்வெட். ஏறுங்க, சூப்பராக இருக்குது. கலர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. பொங்கலுக்கு வந்து பஜான் பர்ச்சேஸ் பண்ணுங்க. கலர்ல கலர் நல்லா பிரைட்டாக. 9 பாப்பாவுக்கு ஒரு செட் எடுக்கணும். ஆமாம், சூப்பராக இருக்குது. அந்த ட்ரெஸ் எந்த ட்ரெஸ்ஸு? பாப்பா ட்ரெஸ்ஸை எடுத்துக்கலாமா?
நான் உனக்கு அந்த ஃபேன்சி ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்து கிஃப்ட் கொடுத்தல இங்கே வாங்கினது தான். உடனே நீ நினச்சிடுவேன். ஓகேங்களா, எல்லா ஐட்டம்ஸுமே அவைலபிளாக இருக்குது. கடை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த பல்லடம், திருப்பூர் சரௌண்டிங், கோயில்வெளி சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பொங்கலூர் அப்படிங்கிற ஊரில் தான் வந்து கடை வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இது என்ன காம்ப்ளெக்ஸ்? இது திருப்பூர், அதாவது பல்லடம் டு அவினாசி பாளையம், பல்லடம் டு திருச்சி மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா பொங்கலூரில் வந்து இந்த கடை லொக்கேட் ஆகிருக்கு. என்ன காம்ப்ளெக்ஸ்? பழனியப்பா காம்ப்ளெக்ஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28 ரோட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஸ்டேட் பேங்க் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பழனியப்பா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினி ஃபேன்சி ஸ்டோர். அஸ்வினி ஃபேன்சி ஸ்டோர் அப்படிங்கிற ஃபேன்சி ஸ்டோர் தான் இது. உங்களுக்கு நிறைய, அதாவது மெயின் வந்து பார்த்தீங்கன்னா கவரிங் ஐட்டம் நிறையாவே இருக்குது. இந்த கவரிங் ஐட்டம் இல்லாமல் கூடிய சீக்கிரத்தில் ஐம்பொன் கலெக்ஷன்ஸ் வந்து இறக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐம்பொன் கலெக்ஷன்ஸ் வந்து அவங்க போட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? முன்னாடி காமிச்சிருக்கேன். எம்ப்ராய்டிங், பேண்ட் ஷர்ட்டு, ஆரி ஒர்க்குமா? எல்லாமே தைப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்கும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. லேடிஸுக்கு மட்டும் கிடையாது, ஜென்ஸுக்கும் தான். அதுவும் இல்லாமல் எம்ப்ராய்டிங்கும் பண்ணி கொடுக்குறாங்க, ஆரி ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சுடிதார்லேருந்து நீங்கள் சாரீ, ப்ளவுஸு, மெட்டர்னிட்டி, அந்த பேட்டர்ன் ட்ரெஸ்ஸு எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? கடையோட லொக்கேஷன் முன்னாடி வந்து உங்களுக்கு காமிப்பாங்க. ஃபேன்சி அண்ட் கிஃப்ட் இதாங்க கடையோட லொக்கேஷன். தெரிஞ்சுங்க. வேறு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. வந்த வேலை முடிஞ்சது, சாப்பிட போகிறோம். இல்லை இல்லை, நான் என்கிட்ட தான் இருக்குது. சாப்பாடு, சாம்பார், அவியல், கூட்டு, தயிர் சாப்பாடு, அப்பளம். வாங்க சாப்பிட்லாம். டீ கடைக்கு வந்திருக்கோம். ஆமாம், ஒரு மிளகா பஜ்ஜி எனக்கு மட்டும். ஆமாம், ஒரு மிளகா பஜ்ஜி மட்டும். என்ன ஜாலியாக இருப்பீங்களா இருக்குது? என்ன ஃபோனில் அழகாக இருக்கிறீங்க? ஃபோனில் மட்டும் தான் ஃபோனில் மட்டும் தான் கிளம்பியாச்சு. பாய், டாட்டா. நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ தான் வந்தோம். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா கேக்கு சாப்பிட்ருக்காங்க. அதுக்குள்ளே ட்ரெஸ்ஸு மாற்றியாச்சு. ஐயப்பா, ஆமாம், வீட்டுக்கு வந்துட்டோம். மாமா வந்து பார்த்திங்கன்னா கழுத்து வந்து காலையில் சுளுக்கிடுச்சு. அதனால் மாத்திரை போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து அந்த கடையில் போயிட்டு வீடியோ போட்டிருப்போம். அந்த சரௌண்டிங்கில் எதாவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் உங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த விலாகை இதோடு முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டாடா, பை.